தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை சரியில்லை. புகார் அளித்த பெண்ணை கைது செய்ய வேண்டும். தமிழக முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் பேட்டியளித்தார். திருபுவனத்தில் பலியான அஜித்குமாரின் பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய தமிழக முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அஜித்குமார் கொலை வழக்கில் புகார் அளித்த பெண் மீது ஏகப்பட்ட புகார்கள் வந்த வண்ணமாக இருக்கிறது. அது குறித்தும் தீர விசாரிக்க வேண்டும். அதுபோல் ஏவிவிட்ட அந்த IAS அதிகாரி யார் என்பதையும் இந்த அரசு வெளிக்கொணர வேண்டும். பாதிக்கப்பட்ட அஜித்குமாருக்கு வெறும் வீடு மட்டும் கொடுத்தால் போதுமா? அதை கட்டி கொடுக்க வேண்டும். இந்த தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகள் சரியில்லை என்பதை வலியுறுத்துகிறேன். இன்னும் தீர விசாரிக்க வேண்டும் என்பது தமிழக முன்னேற்ற கழக வலியுறுத்துகிறது. இதுதான் மக்களும் விரும்புகிறார்கள் என்றார். மடப்புறம் கிராமத்துடைய சகோதரர் அஜித்குமார் இறப்பு நிகழ்ச்சி என்பது வேதனைக்குரிய விஷயம். இப்படி அந்த வீட்டில் போய் அவங்க அம்மா, அவங்க சித்தி, அவங்க தம்பி எல்லாத்தையும் பார்த்து வந்தேன். வருத்தத்துக்குரிய விஷயம். இது இந்த அரசு கண்காணிக்காமலேயே இந்த மாதிரி நிலைகள் ஏற்படுகிறது. இதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா நிறைய இடத்துல கையை முடிச்சுக்காங்க, காலை முடிச்சுக்காங்க, தூக்கி கொண்டு உடைக்கிறது, அடிக்கிறது, சட்டத்தை மீறி செய்கின்ற செயல் காவல்துறை செய்கிறது நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம். இதை ஏற்கனவே நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கண்டனம் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி எல்லாம் தூக்கி கொண்டு அடிக்கிறது, கை ஒடிக்கிறது, இந்த மாதிரிலாம் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அஜித்குமாரை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல பையன், ஒரு நித்த கூலி வேலை செய்கிற ஒரு சாதாரண பையன், சாதாரண குடும்பத்தில் உள்ளவன். அவனை கொண்டு போய் இப்படி கொடுமையாக கொல்லறதுக்கு அவசியமே இல்லை. காரணம் யாரோ நிகிதான்னு ஒரு டாக்டர் யாரையும் சொல்கிறாங்க. அந்த பொம்பளை ஏன் அரெஸ்ட் பண்ணலை? அரசு எதுக்கு அவளை அரெஸ்ட் பண்ணல? அவள் தானே தூண்டுதல் காரணம். இந்த அஜித்குமாருடைய கொலைக்கு காரணம் தூண்டுதல் அந்த நிகிதாங்கிற பொம்பளை. அந்த பொம்பளை மேலே நிறைய தளத்தில் வருது, அவள் பூரா சீட்டிங்னு சொல்லி. அந்த சீட்டிங்குக்கு சப்போர்ட் பண்ண அதிகாரி யார்? செக்ரட்டரியேட்லேருந்து ஃபோன் வந்தால் தகவல் தான். அது உண்மையாக பொய்யா நீங்கள் பத்திரிகை செய்திகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் தான் கேட்கணும். இது முதலமைச்சர் ஏன் வெளிப்படையாக அவங்களுக்கு காசு கொடுத்துட்டா, 3 சென்ட் இடம் கொடுத்துட்டவங்க, அதை கொடுத்துட்டோம், வேலையை கொடுத்தா அது உயிர் வெளியே வந்துடுமா? உண்மையான அக்யூஸ்டாக அந்த பொம்பளை தான். அந்த பொம்பளை ஏன் அரெஸ்ட் பண்ணலை? இன்ன வரைக்கும் அரெஸ்ட் பண்ணலை. உயரதிகாரி யார்? இந்த உத்தரவு கொடுத்தது யார்? இவனை இம்சப்படுத்த சொன்னது யார்? இவனை கொடுமைப்படுத்த சொன்னது யார்? அந்த அதிகாரி மேலே ஏன் கொலை வழக்கு பதிவு பண்ணல? ஏவனவன் மேலே தானே நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணணும். யார் தூண்டானோ அவன் மேலே தான் ஃபைல் பண்ணணும். எந்த அதிகாரி இன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த அஜித்குமாரை அடித்து கொண்டாங்க? அந்த அடித்து கொண்ட காவலர்கள் 5 பேரை கைது பண்ணியிருக்கீங்க. சரி, அதை செய்ய சொன்னது யார்? அங்கே நிகிதாவுடைய பொம்பளை யார்? அவளுடைய பேக்ரவுண்ட் என்ன? நான் என்ன சொல்கிறேன், அந்த செயினும் மோதிரம் எல்லாம் இத்தனை பவுன் இருந்ததெல்லாம் பொய்யான தகவல் சொல்லி அந்த பையனை குடும்பம் பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் கேள்விப்பட்ட லெவலில் அந்த பொம்பளை வண்டி அவங்க அம்மாவை வச்சு வண்டி தள்ள சொல்லியிருக்காங்க. என் மாட்டேன்னு சொல்லியிருக்கான். 500 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. முடியா நீ என்கிட்ட சொல்லியான்னு சொல்லி அப்போவே வர்மமாக சொல்லிட்டு உள்ளே போய் வேறு ஆளை வச்சு வண்டி தள்ளி கொண்டு போய் சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி பணம் எடுத்துட்டான், நகை எடுத்துட்டான்னு சொல்லி ஒரு பொய் புகாரை கொடுத்துருக்கதா நான் கேள்விப்படுறேன். அது உண்மையாக பொய்யான்னு இருக்கிறவங்க தான் விசாரிக்கணும். CPCID SPCID போடுற எல்லாம் அவங்க தான் விசாரிக்கணும். ஆனால் நகை என்பதே பொய். அந்த வீட்டில் போய் நீங்கள் ஏன் சர்ச் பண்ணல? நான் நகை கோயிலுக்கு போகிறேன், எதுக்கு கார் உள்ளுக்கு வச்சு பூட்டிட்டு எதுக்கு போகிறா? இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். வெறுப்புறவு அவன் மேலே இந்த கொடுமை என்ன, இவன் வேலை செய்யலைங்கிற ஒரே காரணத்துக்காக, அவளுக்கு எடுபடி வேலை செய்யலைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த தம்பியை அஜித்குமார் அடித்து கொண்டிருக்காங்க. இது கண்டனத்துக்குரியது. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. அரசு நடவடிக்கை எடுப்பது துரிதமாக எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கீங்களே தவிர, அந்த பொம்பளையை ஏன் அரெஸ்ட் பண்ணல? அவளால் தான் இந்த கொலை நடப்பட்டது. அந்த அவளுடைய அதிகாரி, அவளுக்கு தூண்டி அதிகாரிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யார்? அந்த அதிகாரியை ஏன் கைது பண்ணலை? ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்யணும். இப்போ மதுரை கோர்ட்டே பயங்கரமாக கண்டனம் கொடுத்துருக்குது. இது வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? இந்த மாதிரி நிலையெல்லாம் ஏற்படக்கூடாது என்பது தான் மாண்புமிகு முதலமைச்சரை நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கேட்டுக்கிறோம். ஆனால் நடவடிக்கை சரியில்லை. அந்த பொம்பளையை அரெஸ்ட் பண்ணணும். அந்த நிகிதாங்கிற பொம்பளையை அரெஸ்ட் பண்ணுங்கள். அவளால் தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதனால தான் ஒரு ஏழை மாணவன், இளைஞர் ஒருத்தர் செத்துருக்கான். கல்யாணம் கூட ஆகலை, 27 28 வயசு தான் ஆகுது. அப்பேற்பட்ட நிராயுத பாணியாக இருக்கிற குடும்பம் இன்றைக்கி சீரழிஞ்சு போயிருக்கு. காரணம் அவன் தான் மூத்தவன், அவன் தான் குடும்பத்துக்கு எல்லாமே நிலைநாட்டணும். நீங்கள் காசு கொடுத்துட்டாப்புல குடும்பம் சாதிச்சிட முடியாது. குடியிருக்க கூட வீடு கிடையாது. ஏதோ 3 சென்ட் நான் கொடுத்துட்டோம் வச்சிருந்தோம்ல, 3 சென்ட் கொடுத்தேன் கட்டி கொடுத்துட முடியாதானே? வீடு கட்டி கொடுக்க உங்களுக்கு என்ன? ஒரு 50 லட்சம் கொடுத்தா ஆனால் குறைஞ்சா போகுது. கட்டி கொடுங்க, வீடு கட்டி கொடுங்க. அரசுக்கிட்ட இல்லாத பணமா?
இங்கே இருக்கிற மந்திரியை கட்டி கொடுக்க சொல்ல வேண்டியது, பணம் இல்லாமல் வச்சுருக்காங்க. எல்லாம் சும்மா கண் துடைப்புக்கு மக்களை ஏமாற்ற வேண்டாம். இந்த மாதிரி கொடுமைகள் தமிழ்நாட்டில் இனிமேல் நடக்கக்கூடாது. இது முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொண்டு இந்த மாதிரி இழிநிலைகள் யாருக்குமே ஏற்படக்கூடாது, இனிமேல் ஏற்படக்கூடாது என்பதை நான் இதை கண்டனமாக வைத்து நடைபெறுகிறேன். நன்றி.